அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 999 மேஜிக் டே, அதாவது பிரபஞ்ச வசிய நாள். இரவு 12 மணிக்குள் 999 நற்பவி அப்படின்ற வார்த்தையை எழுதி பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் அது உடனடியாக கிடைக்கும். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. பிரபஞ்சம் வரம் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாள். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இது போன்ற மேஜிக் டேவை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் நினைத்த காரியம் வெற்றியில் முடிவதற்கான நிறைய தாந்திரிக முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்றைய தினம் 999 மேஜிக் டே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் இருந்தாலும் கூட 111, 555, 777, 999 இது போன்ற நம்பர்ஸ்க்கு இன்னமும் அதிகமான ஆற்றல் உண்டு. இதை தாண்டி ஆன்மீக ரீதியாக நம்ம பார்த்தோம்னா கூட இன்றைய கிழமை செவ்வாய். பொதுவாகவே செவ்வாய் கிழமைக்கு அதிபதியான கிரகம் அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவான். அவருக்கு உகந்த எண் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது அவருக்கு உரிய நம்பர் 9. சோ இன்றைய தேதியும் 9ஆம் தேதி. இந்த 999 மேஜிக் டே இன்றைய தினம் வந்திருப்பது மிக மிக விசேஷம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 999 நற்பவி அப்படின்ற வார்த்தையை எத்தனை முறை எழுதணும், எந்த நேரத்தில் எழுதினால் இன்னமும் உச்சக்கட்ட பலன்கள் கிடைக்கும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சிட்டு தான் இந்த வார்த்தையை எழுதணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்றைய 999 மேஜிக் டேவை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுல சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். ரெண்டு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலும் கூட ஏதாவது ஒரே கோரிக்கைக்காக தாங்க இந்த ரெண்டு டெக்னிக்ஸையும் நீங்க யூஸ் பண்ணணும். சரிங்க, நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் இந்த பதிவை நீங்க பார்க்கிற, இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக நீங்க எழுதி முடிக்கணும். ரொம்பவுமே சிறப்பான நேரம்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க. இன்றைய தினம் இரவு 9 மணி முதல் 9:59 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எழுதுவது மிக மிக விசேஷம். வாய்ப்பில்லாதவங்க இன்றைய தினம் இரவு 12 மணிக்குள்ளாக நீங்க எழுதி முடிச்சிருங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் 999 நற்பவியை எழுதுவதற்கு முன்பாக உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோரிக்கைக்காக இந்த வார்த்தையை நீங்க எழுத போறீங்களோ உண்மையாகவே அந்த கோரிக்கை நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை தத்ரூபமா அப்படியே நீங்க கொண்டு வரணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு உடனே பணம் தேவைப்படுதுன்னா அந்த பணம் உங்க கையில கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு நன்றி உணர்வுடன் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அதே போல நீங்க உணரணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க. சோ ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த கற்பனையில நீங்க மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுங்க. அந்த மகிழ்ச்சியான உணர்வுகளோட ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர், வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய 999 நற்பவி அப்படின்ற இந்த அற்புதமான வார்த்தையை 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். கொஞ்சம் அதிகமா டைம் இருக்கிறவங்க, என்னால எழுத முடியும்னு நினைக்கிறவங்க நீங்க 54 முறை 54 டைம்ஸ் கூட எழுதலாம். ஆனால் 27 முறை எழுதினாலே போதும். அதிகபட்சம் 54 முறை. சோ இந்த ரெண்டு கவுண்டிங்ல ஏதாவது ஒன்றை நீங்க எழுதிக்கோங்க. தமிழ்ல தான் நற்பவின்னு எழுதணும்னு கிடையாதுங்க. இங்கிலீஷ்ல கூட NARPAVI நற்பவி அப்படி கூட நீங்க எழுதிக்கலாம். 999 அப்படின்ற நம்பரை எழுதிட்டு அதற்கு பக்கத்துல நற்பவின்னு நம்ம எழுதணும். எண்ணிக்கை மிகவுமே முக்கியம். 27 முறை அல்லது 54 முறை நீங்க எழுதணும். நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலா ஒரு பேப்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. எந்த கலர்ல நீங்க எழுதணும்னு கேட்டீங்கன்னா கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர்ல நீங்க எழுதலாம்.
எழுதலாம். சிவப்பு நிறம் இன்னமும் சற்று விசேஷம், ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம் சிவப்பு. ரெட் கலர் பென் கிடைக்காதவங்க நீங்க ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் பென்ல எழுதலாம். எழுதி முடிச்சிட்டு பேப்பரை மடித்து ஷெல்ஃப்ல, பேக்ல, பூஜை ரூம்லன்னு நீங்க ஒரு சுத்தமான இடத்துல வச்சிருங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம். எரிப்பதுன்றது அக்னியில் நாம் சமர்ப்பிப்பதற்கு சமம். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நம்ம எரிக்கணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான டெக்னிக் இதுன்னு. இந்த நற்பவி அப்படின்ற வார்த்தை சித்தர் பெருமான் கொடுத்தது, காகபுஜண்டர் சித்தர் கொடுத்தது. நல்லது நடக்கட்டும் அல்லது நல்லது பலிக்கட்டும்னு இந்த வார்த்தைக்கான அர்த்தம். சோ இப்போ நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை மறக்காம இன்னைக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக அரோமா லோட்டஸ் ஆயில், தாமரை திரவியம். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேங்க, நீண்ட நாட்களாக இந்த தாமரை திரவியத்தை நம்ம வீட்டுல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதல் விஷயம், அபாரமான பணவசியத்தை கொடுக்கும், கடன் தொல்லையை நீக்கும். நகைகள் அடமானம் வச்சிருந்தோம்னா உடனடியாக மீட்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அடகு நகை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, புதிய தங்க நகைகள் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகும். வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படும். சில வீடுகள்ல சொல்லுவாங்க, பணவரவு இருந்தாலும் அந்த பணம் வீட்டுல தங்க மாட்டேங்குது, வீண் செலவுகள், அனாவசிய மருத்துவ செலவுகளால பணம் கரையுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த தாமரை திரவியத்தை நீங்க பயன்படுத்தும் போது அனைத்து வீண் விரயங்களும் கட்டுப்பட்டு வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கும். தாமரை மலர்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இந்த பாட்டில ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே ஒரு நல்ல தெய்வீக நறுமணம் கிடைக்கும். சரிங்க, இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டுல நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேத்தினாலே போதும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து பலன்களையும் பெற முடியும். டெய்லி நீங்க ஏத்தணும்னு கூட கிடையாதுங்க, வாரத்துல 2 நாட்கள் இதை நீங்க பயன்படுத்தினாலே போதும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவெண்டர் திரவியம், லாவெண்டர் ஆயில். வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து நீங்க வீட்டை துடைத்தாலே போதும். முதல் விஷயம், வீட்டிற்கு ஒரு நல்ல தெய்வீக கவசம் உண்டாகும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் வீட்டை நெருங்கவே முடியாதுங்க. வீட்டிற்கே ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். இதை தாண்டி சில வீடுகள்ல பார்த்தோம்னா யாருக்காவது காரணமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரி இல்லாமல் போகும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், மன நிம்மதி இல்லாத நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவெண்டர் திரவியத்தை வீடு துடைக்கும் தண்ணீர்ல சேர்த்து நீங்க வீட்டை துடைச்சு பாருங்க, நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். இந்த லாவெண்டர் திரவியத்தையும் வாரத்துல 1 நாள் அல்லது 2 நாட்கள் நீங்க பயன்படுத்தினாலே போதும், முழுமையான பலன்களை பெறலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள், தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதுல நீண்ட இழுபறி இருக்கும், உடனே முடியாது. இன்னும் சில பேரை பார்த்தோம்னா வாழ்க்கையில ஒரே இடத்துல இருப்பாங்க, எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.